அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ்லாம் இதில் ஃபில் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்லைனில் கேன்வாஸ் பண்ணும்போது நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குற எத்தனை டெம்ப்ளேட்ஸ் இருந்தாலுமே அதை ஃபில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். பட் அவங்களுக்கு இன்னும் கிளாரிஃபை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜஸ்ட் அந்த கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறோம். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிஎஸ்டி எடுத்துக்கிறேன். இந்த பிஎஸ்டி ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்பம் டெம்ப்ளேட்ஸ் ஃபைலில் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 40 ஃபோட்டோஸ் இதில் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஒரே ஷீட்டு 40 ஃபோட்டோஸ் ஃபில் பண்ணலாம். இது 12/18 இருக்குது. அதுக்கு தேவையான இமேஜ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ சோர்ஸ் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். சரிங்களா? ஃபோட்டோ சோர்ஸ் ஃபோல்டரில் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். ஆல்பம் டெம்ப்ளேட்டில் அந்த ஃபைலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுடைய ARB ஆட்டோ ஆல்பம் ப்ரோ ரன் பண்ணிட்டேன். இப்போ கீ கேட்குது. இப்போ நான் கீ கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த ஒரு பேனல் வந்திருக்கு. இந்த அப்டேஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, இது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் லாங்குவேஜை கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு டைரெக்டாக போயிடுவீங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஸ்டார்ட் ப்ராசஸிங் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேனல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. சரிங்களா? இப்போது இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பேக் எண்டில் ஃபோட்டோ சோர்ஸில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, லேண்ட்ஸ்கேப் ஒரு 97ம் போர்ட்ரைட் ஒரு 22ம் இருக்குது. டோட்டலாக 119 ஃபோட்டோ இருக்குது. பட் நமக்கு இங்கே தேவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28 லேண்ட்ஸ்கேப் இருந்தாலே போதும், 14 போர்ட்ரைட் இருந்தாலே போதும். டோட்டல் ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா 42 இருந்தாவே நமக்கு இது ஃபில் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ ப்ளஸில் என்ன எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். லேண்ட்ஸ்கேப் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா +69 அதிகமாகவும், போர்ட்ரைட்டில் 8 அதிகமாக இருக்குது. இப்போ 8 போர்ட்ரைட் அண்ட் 69 லேண்ட்ஸ்கேப். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா திரும்ப அகைன் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் காட்டும். பட் நான் இப்போ அதை ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் எப்படி இந்த டோட்டல் ஃபோட்டோஸும் இதில் கம்ப்ளீட் பண்ணதா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த டெமோ வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த பிகின் ஆல்பம் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோ ஃபில்லிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், 1 by 1 ஃபோட்டோ ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா 5:08, அதாவது 5:08 ஆகுது. இந்த டோட்டலாக 42 ஃபோட்டோஸுமே ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஷீட்டில் எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? நான் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு நண்பர் நம்ம சொல்லும் போது சொன்னார், இல்லை நீங்கள் கொடுக்குற மாதிரி 4 ஃபோட்டோ மட்டும்தான் அதில் ஃபில் பண்ணோம், இல்லைனா பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் 4 இல்லை 5 இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் ஃபில் பண்ணோம், 8, 10 வச்சா ஃபில் பண்ணாது அப்படின்னு ஒரு டவுட்டுக்காக கேட்டிருந்தார். இப்போ நான் ஒரே ஒரு ஷீட்டில் இத்தனை ஃபோட்டோஸை வச்சு இப்போ நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். இது ஏன்னா 42 ஃபோட்டோவுமே இது ஃபில் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற அவருடைய டவுட்டுக்காக நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், டோட்டலாக ஃபைல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 5:08க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:09. சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு 42 ஃபோட்டோவுமே ஒரே ஷீட்டில் அடுக்கி கொடுத்து வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? அதனால் ஒரு ஷீட்டில் நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸை நீங்கள் அடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை இது ஆட்டோமேட் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் பாருங்கள். இப்போ வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எத்தனை ஒரே ஷீட்டு தான். ஒரே ஷீட்டில் டோட்டலாக இருந்தது 119, லேண்ட்ஸ்கேப்பில் 28 தான் எடுத்திருக்கு, 97 டோட்டலில், போர்ட்ரைட்டில் 14, அதாவது 22 ஃபோட்டோவில் 14 மட்டும் எடுத்துருக்கு. மொத்தமாக 42 ஃபோட்டோ. மீதி இருக்கிறதுல 69 லேண்ட்ஸ்கேப்பும் 8 போர்ட்ரைட்டு. இதுக்கு போதிய டெம்ப்ளேட் இல்லை. அதனால் இது என்ன பண்ணிடுச்சு, வேறு ஒரு ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிடுச்சு. எது ஸ்கிப்டு ஃபோட்டோஸ்ன்ற ஃபோல்டருக்கு. இப்போ நம்ம அதையும் செக் பண்ணிவிடுவோம்.
இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த வெர்ஷனில் இந்த பேனல் ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போது நம்ம அந்த அப்டேட் பண்ணதுக்கப்புறமா அகெயின் நீங்கள் வந்து திரும்பவும் அடுத்த ப்ராசஸுக்கு இந்த மாதிரி ரெடியாக நிற்கும். இப்போ பாருங்கள், இந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட்டில் பார்த்துடலாம். இப்போ நான் இந்த பேனலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நான் இதை வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண அந்த ஃபைல். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்த டோட்டல் அந்த 42 ஃபோட்டோஸுமே இதில் அடிக்கிறதுக்கு ரிமைனிங் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்டு ஃபோட்டோஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஸ்கிப்பான ஃபோட்டோஸ். உங்களுக்கு யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் இந்த பக்கம் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ ஃபோட்டோ சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எத்தனை ஃபோட்டோஸும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அத்தனை ஃபோட்டோஸுமே பர்ஃபெக்டாக அந்த ஷீட்டில் அடுக்கி கொடுக்கும். சரிங்களா? இப்போது இந்த பிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யாருக்காச்சும் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பிஎஸ்டி டெம்ப்ளேட்னு போடுங்க, மெசேஜ் போடுங்க. இந்த பிஎஸ்டி டெம்ப்ளேட்டை வந்து நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.